வணக்கம் நேயர்களே. இந்த 75 வருஷ தமிழ்நாடு அரசியலில் என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஒரு 75 வருஷத்தில் சிங்கப்பூரே நல்லா இருக்குது. அப்போ தமிழ்நாடு எவ்வளோ நல்லா ஆயிருக்கணும். இப்போவும் நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்க, சரக்கு கடை திறந்துருக்கீங்க, ஒரு சைடு பணம் இல்லைங்க. இங்கே இந்த பணமெல்லாம் எங்கே போகுது? அரசியல்வாதிகள் பூரா பணக்காரன் ஆகிக்கிட்டு இருக்கான். ஆனால் பாவம் அந்த ஒரு மாதிரி இடைப்பட்ட மக்கள் இன்னும் அவங்க வாழ்வாதாரம் அப்படியே தான் இருக்குது. அவங்க அன்றாட வேலைக்கு போகிறாங்க, செலவழிக்காக அவங்க வாழ்க்கை அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இவங்களை முன்னேற்றத்துக்கு எதாவது செஞ்சீங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் சினிமா படத்தில் டைலாக் மட்டும் வைக்கிங்க, இன்னொருத்தர் வரக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி எவ்வளோ நீங்கள் செய்யணுமோ அவ்வளோ செய்கிறீங்க. வந்தால் இப்போ என்னவா? இந்த நாட்டில் எல்லாருமே முதலமைச்சர் ஆகலாம், யார் வேணாலும் ஆகலாம், மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தானே. அல்லாமல் நீங்களாக கற்பனை பண்ணி எதையாவது பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. வெற்றிமாறன்லாம் திமுகவோட முழு ஆதரவாளர். அதனால தான் விடுதலை படத்தில் இப்படி ஒரு டைலாக்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் போட்டும், இந்த 75 வருஷத்தில் கலைஞருக்கு அந்த தகுதி இருக்குது. கண்டிப்பாக அவர் நீங்கள் 50 முறை கூட நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம். திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கும் தெரியலை. உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். கலைஞர் மகங்கிற அந்த ஒரு தகுதி மட்டும்தான் இருக்குது, எல்லாமே வேறு எதுவுமே இல்லை. சரி, அவரை கூட ஒரு தடவை முதலமைச்சர் ஆக்கிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் வர உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் நம்ம எதுக்கு முதலமைச்சர் ஆகணும்? இது மன்னராட்சி மாதிரி இல்லையா? இது கண்டிப்பாக இது மன்னராட்சி மாதிரி தானே. தாத்தா மகன் பேரன் கொள்ளு பேரங்கும் போது அது மன்னராட்சி ஆயிரும். இதுக்கு எதிராக தான் நம்ம பல வருடமாக போராடி சுதந்திரம் வாங்கி இன்றைக்கி எல்லாருக்குமே மக்களாட்சியை கொடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் இந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் யாராவது வரது மாதிரி தெரிஞ்சால் அவங்கள பயமுறுத்துறது, அவங்க வீட்டில் ரெய்டு பண்ணது, நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு இது போர் அடிச்சு போச்சு. கண்டிப்பாக இந்த ஆட்சியை நிறுத்தணும்னு சொல்லி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ சமீபத்தில் ரொம்ப தீவிரமாக விஜய் கட்சியில் எல்லாருமே சேர்றாங்க. விஜயே இதை செஞ்சால் நான் கண்டிப்பாக எதிர்க்க தான் செய்வேன். அவர் முதலமைச்சர் ஆகட்டும், ஆனால் அவங்க குடும்பத்தில் யாருமே எந்த இதுவுமே வரக்கூடாது. அதுதான் என்னோடய ஆசை, தமிழக மக்களோடைய ஆசை அதுதான். அதை விட்டுப்புட்டு தாத்தா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லி போய்கிட்டு இருந்தால் அது மன்னராட்சி ஆயிரும். நம்மளை மாதிரி சாமானியப்பட்டவன் எப்படி நம்ம இதில் வர முடியும்? நம்ம வாழ்ந்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், வேலைக்கு போனோம், அப்படியே போய் செத்துறணும். இதுதான் இந்த இவங்களோட இது. ஆனால் இவங்க எல்லாருமே ஆட்சி அதிகாரம் எல்லாத்துலேயுமே இவங்க பங்கு இருக்கும். எங்கெல்லாம் கொள்ளையடிக்கணுமோ அங்கெல்லாம் கொள்ளையடிச்சு இவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் இவங்க பின்னாடி இருக்கிறது திராவிடன்றுவாங்க, தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தன்றுவாங்க. ஒருவேளை இருக்கலாம், தண்டவாளத்தில் தலையை வச்சு நமக்கு ஏதாவது பாடுபட்டு செஞ்சுருக்கலாம், நம்ம அது இல்லைன்னு குறைச்சல வரல. அது அந்த காலகட்டம். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் தலையை வைப்பீங்களா? யாராவது தலையை வச்சு பார்த்துருக்கீங்களா தண்டவாளத்தில்? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதுக்கு வைக்கணும் எதுக்கு வைக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த மக்களை தயவுசெய்து நீங்கள் திசை திருப்புற வேலையே வேண்டாம். சினிமா படம் எடுத்தோமா பேசாமல் போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுப்புட்டு நீங்கள் கருத்து சொல்ல வராங்க. வெற்றிமாறன் கருத்து சொல்லதெல்லாம் ஒரு நல்ல டைரக்டர் நினச்சேன், ஆனால் இப்படி கருத்து சொல்லுன்னு நான் நினைக்கவே இல்லை. விடுதலை 2 படத்தில் இப்படி தேவையில்லாத கருத்தெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த படத்தை வெளியிடுறது ரெட் ஜெயண்ட் தான், அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ரெட் ஜெயண்ட் தான் நினைக்கிறேன் ஏதேசம். ஏன்னா அவங்க இது இல்லாமல் இவங்க இதை வச்சுருக்க மாட்டாங்க. விஜய் வரதுனால இப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. திமுகவோட முழு திமுக ஆதரவாளருக்கு மட்டுமே பிரச்சனை. அப்படி நீங்கள் முழு திமுக ஆதரவாளர்னு பார்த்தா அதிகபட்சமாக ஒரு 10 லட்சம் பேர் தான் இருப்பான். வெறி கொண்ட திமுக வாட்டு ஒரு 10 லட்சம் பேர் தான் இருப்பான். பாக்கி எல்லாம் தொட்டும் தொடாமல் தான் இருப்பாங்க. அந்த வெறி கொண்ட 10 லட்சம் பேருக்கு வேண்டி பாக்கி உள்ள அந்த 7 கோடி மக்களை நம்ம இழக்கலாமா? கண்டிப்பாக இல்லை. வரவும் வரட்டும், போகிறவும் போட்டும், கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்க தான் பார்க்கும். விஜய் நல்லா இல்லாட்டினா இன்னொரு ஆளை கூட தேர்ந்தெடுப்போம், அவ்வளோதானே. அதுக்கு போட்டுக்கிட்டு ஒரு நடிகை ரசிகரை உருவாக்கலாம், கொள்கையை உருவாக்க முடியாதுன்னு சொல்லி சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறாரு. என்ன மாதிரி சாதாரண ஆளுக்கும் கொள்கை இருக்குது, அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. கொள்கைங்கிறது ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அவன் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைப்பான், ஒருத்தன் பெரிய வீடு கட்ட நினைப்பான், ஒருத்தன் 2 ஏக்கர் இடம் வாங்கணும்னு நினைப்பான். இதெல்லாம் அவனுடைய கொள்கை தான். அவனுக்கு கொள்கை இல்லைன்னு வெற்றிமாறன் எப்படி தீர்மானிக்கலாம்? அதனால் தயவுசெய்து அடுத்தனுடைய கொள்கையில தலையிடாதீங்க. விஜய் கொள்கையை சொல்லிட்டாரு, பிறப்புக்கு எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு கொள்கையை சொல்லியிருக்காரு. அது அவர் வந்தோன்னே பார்த்துக்கிடுவோமே. இல்லாமல் நீங்களாக புதுசாக ஒன்று திணிக்க வேண்டாம் அந்த மக்கள்கிட்ட.